Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் படகு வீடு அத்தியாயம் 41. போகிற வழிதானே, என்னை கொஞ்சம் இறக்கி விட்டு போகக்கூடாதா என்று மீனலோசனி கெஞ்சினாள். இடுப்பு பெல்ட்டை இறுக்கி கொண்டிருந்த சாரங்கபாணி, வர வர அவன் தொல்லை ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. ஒன்று, உனக்காக ஒரு சைக்கிள் ரிக்ஷாவும் ஆளும் வீட்டோடு வச்சிடுறேன். இல்லை, அந்த பண்டாரத்தின் மடத்து வாசல்லையே உனக்கும் ஒரு குடிசை போட்டு தர சொல்லிடுறேன். எரிந்து விழுந்தார். போகிற வழிதானேன்னு என்னென்ன மறுபடியும் அதே பல்லவியை பாடுறிய? நாம் எங்கே இருக்கிறோம்? என் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? பவானி மடம் எங்கே இருக்கு? இனிமேல் எழும்பூர் போகிற வழிதானே என்ன தஞ்சாவூரில் இறக்கி விடும்படி கேட்பனியே என்று இறைந்தவர் மனைவியின் பரிதாபமான முகத்தை நோக்கியதும் சற்று இழகினார். சரி, போய் ஏறு வண்டியில் என்றார். இதோ என்று குடுகுடு என்று காருக்கு ஓடி பயபக்தியுடன் மூலையில் ஒடுக்கமாக உட்கார்ந்து கொண்டால் மீனலோசனி. சில நிமிடங்களில் மணியை அருகில் அமர்த்தி கொண்டு சாரங்கபாணியை காரை செலுத்தலானார். அவரை மறுபடி ஏதாவது சீண்டப் போய் நடுவழியில் இறக்கி விட்டு விடுவார் என்ற பயத்தில் மீனலோசனி வாயை திறக்கவில்லை. சாந்தோமை அடைகிறவரில் பவானி மடத்தின் வாசலில் அவள் இறங்கி கொண்டபோது பிரார்த்தனை மணியின் ஓசை உள்ளிருந்து காற்றில் தவழ்ந்து வந்து அவர்களை அழைத்தது. மாலை பிரார்த்தனைக்காக வந்திருந்த பலர் வெளியே நின்று பேசிக்கொண்டிருந்தவர்கள் உள்ளே நுழைத்தார்கள். மீனலோசனி மிகவும் தயங்கிய பிறகு, நீங்களும் இறங்கி வாருங்களேன் என்று தடுமாறினாள். உதவி கமிஷனர் 2 கண்களும் 2 நெருப்பு கோலங்களாக மாறின. ஏன், உன்னை போல என்னையும் நினச்சிட்டியா ரோஷம் கெட்டவன்னு? காரை ஸ்டார்ட் செய்த அவர், 3/4 மணி நேரத்தில் நான் திரும்பிடுவேன். இதே இடத்துல நீ ரெடியாக நிற்கணும் என்ன என்றார். பிரார்த்தனை முடிஞ்சிட்டா வந்துடுறேன். போகிறதுன்னு உனக்காக 2 தரம் ஹார்ன் கொடுக்குறேன். நீ வரலையோ நான் பாட்டுக்கு போயிடுவேன். நான் வந்துடுறேன் என்று பதிலளித்து விட்டு மடத்தினுள் விரைந்தால் மீனலோசனி. யுத்த ஃப்ராடு கூட்டம் என்று முணுமுணுத்து கொண்டே வெறுப்புடன் ஆக்சிலரேட்டரை ஒரு மிதித்தார் சாரங்கபாணி. தன் அபிப்பிராயத்தை அருகில் அமர்ந்த உள்ள பர்சனல் அசிஸ்டண்ட் முழுக்க ஆமோதிக்கிறான் என்று அவருக்கு தெரியாது. அதே போல் அலுவலகத்திலும் ஐஜியும் கமிஷனும் தனக்காக காத்து கொண்டிருப்பார்கள் என்பதும் அவருக்கு தெரியாது. சில அவசர வேலைகளை முடித்து விட்டு போகலாம் என்று நாம தான் இந்த அகால வேளையில் வந்தோம், இவர்களுக்கு என்ன வேலை என்று திகைத்தார். சிறிது நேரம் வரையில் பிறகு மைசூர் ராஜ்யத்தில் கிடந்திருந்த சில சில்லறை கலவரங்களை அடக்குவதற்காக தமிழ்நாட்டு போலீஸின் உதவி கோரப்பட்டிருந்தது என்று தெரிய வந்தது. அது சம்பந்தமான ஏற்பாடுகளுக்காக எல்லா டிசிக்களையும் வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். சாரங்கபாணியின் வீட்டுக்கும் ஃபோன் செய்தார்களாம். அவர் இங்கே தான் புறப்பட்டு வருவதாக வேலைக்காரன் தெரிவித்தானாம். போலீஸ் அதிகாரிகளின் மீட்டிங் ஆரம்பமாகி பல விஷயங்களை தீர்மானமாகிய பிறகுதான் சாரங்கபாணிக்கு வெளியுலக நினைவே வந்தது. சட்டென்று ஒரு துண்டு காகிதத்தில் 2 வரி கிறுக்கி ஒரு ஜவானை அருகில் அழைத்து, வெளியே மணி இருக்கான், அவனிட கொடுத்துரு என்று கொடுத்து அனுப்பினார். அதை பெற்றுக்கொண்டு சாரங்கபாணியின் கட்டளையை அறிந்த மணிக்கு எரிச்சல் தான் வந்தது. அம்மாவை நீ காரில் அழைச்சி கொண்டு போய் வீட்டில் விட்டுரு, நான் வேறு காரில் வந்துடுறேன் என்று சாரங்கபாணி எழுதியிருந்தார். வரும்போது பவானி மடத்தின் வாசலில் நின்ற சில நிமிடங்களே மணிக்கு ஆத்திரம் கோபம் தெரிவிக்க போதுமானதாக இருந்தன. பரதேசி பயல, ஆட்டமெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் இரு என்று தனக்குள் கருவி கொண்டான போது, எப்படியும் ராணி விரிக்க போகிற வலையில் ராதானந்த சுவாமிகள் சிக்கத்தான் போகிறார் என்ற நம்பிக்கை தான் அவனை சாந்தப்படுத்தி கொண்டிருந்தது. இப்போது மறுபடியும் ஒரு முறை அங்கே போக வேண்டும் என்று நினைக்கவே ஆத்திரமாயிருந்தது. எவனாவது ஒரு ஜவானை பிடிக்கலாம் என்று முயற்சி செய்து பார்த்தான். சாதாரண சந்தர்ப்பமாக இருந்தால் அவன் கை சொடுக்குக்கு 4 பேர் ஓடி வருவார்கள். இப்போது பெரிய ஆலோசனை கூட்டம் உள்ளே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகையால் வசதியான சாக்கு கிடைத்து விட்டது. அவர் கூப்பிடுவாருங்க, இவர் கூப்பிடுவாருங்க என்று சொல்லி ஒவ்வொருவராக கழட்டிக்கொள்ளவே மணியை காரை செலுத்தி கொண்டு செல்ல நேரிட்டது. நீண்ட லீவு பெற்றுக்கொண்டு வெளியூரில் சுகமாய் உட்கார்ந்திருந்த டிரைவரை மனமாற சபித்த வண்ணம் சென்றான். அவன் சாந்தோமை அடைந்து பவானி மடத்தின் ஓரத்தில் காரை நிறுத்திய போது பிரார்த்தனை முடிந்துவிட்டது. மடத்தின் அபிமானிகள் பல பேர் வெளியே வந்து நின்றிருந்தார்கள். இருள் தீவிரமாக பரவாததால் நீல விளக்குகள் பிரகாசம் பெறாமல் இரத்தமிழந்த நோயாளியைப் போல பலவீனமாக காணப்பட்டன. மீனலோசனியின் அருகில் சின்னசாமியாரும் நின்றிருப்பதைக் கண்டான் மணி. 2 மடங்காக ஆத்திரம் எழுந்தது. தன் இருக்கை விட்டு இறங்காமலேயே கையை நீட்டி பின்புறம் கதவை லாக் நீக்கி திறந்து விட்டான். சின்னசாமியார் மீனலோசனி சும்மா வழி அனுப்பி இருந்தாலாவது மணியின் எரிச்சல் போக போக அடங்கியிருக்குமோ என்னவோ. தன் வெற்றி பறைசாற்றிக்கொள்ள அவருக்கு ஆசை பிறந்து விட்டது போலும். உங்களுக்கு சிரமம் இல்லாமல் போயிடுச்சே என்றார் மணியை பார்த்து கிண்டலாக.
குழந்தை ஹரிக்காக எல்லா செலவுகளையும் தானே ஏற்றுக்கொள்வதாக அம்மா சொல்லிட்டாங்க. படீரென்று கதவை சாத்தியது ஒன்றுதான் மணி கொடுத்த பதில். அடுத்த நிமிடம் அசுர வேகத்தில் கடற்கரை சாலை வழியே பறக்கத் தொடங்கியது கார். அப்பாவி மீனலோசனிக்கு அவனுடைய சினம் புரியவில்லை. வெகுளித்தனமாக, சின்னச்சாமியார் உன்னைத்தானே முதல்ல உதவி கேட்டாராமே, நீ செய்திருக்கூடாதோ மணியே என்று கேட்டு வைத்தாள். மணி எதுவும் கூறவில்லை. இந்த நாளில் இவக மாதிரி ஏழைப்பாழைகளுக்காக உழைக்கிறவங்கள எங்கே பார்க்க முடியுது? சின்னச்சாமியார் தங்கம், பெரியவர் சொக்க தங்கம் என்று தொடர்ந்தாள் மீனலோசனி. மணி குமுறலை அடக்க மாட்டாமல் காரின் வேகத்தை அதிகப்படுத்தி கொண்டிருந்தான். சத்யாவை கூட கேட்டேன், அந்த குழந்தைக்காக ஏதாவது செய்யலாமான்னு. செய்யுமா என்றால். பாரு, அவளுக்கும் மடத்தின் சமாச்சாரம்னா அலாதி பிரியந்தான். மணி பல்லை கடித்து கொண்டார். கடற்கரை சாலை போக போக சஞ்சாரமற்று இருந்தது. அது என்னமோ உனக்கும் அவருக்கும், சத்யாவோட அப்பாவை தான் சொல்கிறேன், மடத்தின் மீது காரணம் இல்லாமல் ஒரு துவேஷம். மணி வெடுக்கென்று தலையை திருப்பி, கொலைகார பேழ்வேலுக்கெல்லாம் போலீஸ்காரங்க வேறு எப்படி இருப்பாங்களாம் என்றான் தன்னை மறந்து. அவனுடைய முகத்தில் ஜொலித்த சீற்றத்தையும் பேசிய பேச்சிலை தெரித்த வெப்பத்தையும் அப்போதுதான் கவனித்தாள் மீனலோசனி. முதல் தடவையாக அவளுக்கு நடுக்கம் ஏற்பட்டது. என்ன சொன்ன என்று குழறினாள். டெல்லிக்கு எழுதி கேட்க சொன்னீங்களே உங்கள் மருமகன் லட்சணத்தை பற்றி. ஜகா இங்கேயே வந்திருந்தா, நேர்லேயே நான் கேட்டு தெரிஞ்சு கொண்டாயிற்று. சரி, அதுக்கேண்டாப்பா இப்படி படபடக்கிற? ஏன் படபடக்கிறேண்ணா? ஒரு கொலைகாரன் சன்னியாசி வேஷம் போட்டுக்கிட்டு ஊரை ஏமாற்றுறானேங்கிறதான். என்ன முழிக்கிறீங்க? இன்னும் உங்கள் கணவருக்கும் போலீஸ்காரனுக்கும் தெரியாது. நான் போகிறதுன்னு உங்கள் மூஞ்சிக்காக மறைத்து வைத்திருக்கிறேன். இதுவும் அதிக நாளைக்கு இல்லை. உங்கள் மருமகனை தூக்கு மேடைக்கு அனுப்புவதோ அனுப்பாததோ, எவ்வளோ தூரம் என் பேச்சுக்கு நீங்கள் கட்டுப்பட போகிறீங்க என்பதை பொறுத்திருக்கு. மீனலோசனி காண்பதையும் கேட்பதையும் நம்ப முடியாதவளாக ஆவேச வெறியுடன் பேசும் மணியை இமை கொட்டாமல் பார்த்தவாறு சீட்டோடு சீட்டாக உறைந்து போய் உட்கார்ந்திருந்தான். மணி காரை கடற்கரை சாலை ஓரத்தில் நிறுத்தினான். 5 நிமிடம் முன்னால் வரையில் அவனிடம் திட்டம் எதுவும் இல்லை. கோபாவசியத்துடன் தான் சொற்களை கொட்டியிருந்தான். ஆனால் இப்போது அவன் மனம் தெளிவு பெற்றிருந்தது. என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை கச்சிதமாக தீர்மானித்து வைத்துக்கொண்டு, கேளுங்க என்று ஆரம்பித்தான். என்னப்பா இது, நீங்கள் செய்கிற காரியம் துளி கூட நல்லா இல்லை. வெடுக்கென்று மின்சார பிளகை சுவிட்ச் தூரத்தில் இருந்து பறித்தெழுது ஒயரை சுருட்டி வைத்தார் டாக்டர் சம்பத். நகருங்கப்பா, அவர் கோபமாக சொன்னபோதும் மணவாளன் புன்னகை புரிந்தவாறு இருந்தார். நகருங்க சொல்கிறேன். அவர் கையில் இருந்து மின்சார இஸ்திரி பெட்டியையும் பறித்தார் டாக்டர். செலவக்காரன் வரலையடா. வராவிட்ட பரவாயில்ல, ஓவர் கோட்டை நான் பாழாக்கி விடுவேன்னு பயமா? அப்படி தான் வச்சுக்கொள்ளுங்களேன் என்று டாக்டர் சம்பத் முறைப்பாகவே பதிலளித்த போதிலும் பளபளவென்று துவைத்து உலர்த்தி மொடமொடவென்று மடிப்பு போடப்பட்டு விட்ட தன் வெள்ளை மேலங்கியையும் அவ்வளவு காரியத்தையும் ஒன்றியாகவே செய்து முடித்த தன் வயோதிக தந்தையை மாறி மாறி பார்க்கையில் மேற்கொண்டு பேச முடியாமல் அவர் தொண்டை கம்மி விட்டது. நீங்கள் செய்கிறது ஒன்றும் நல்லா இல்லைப்பா, நன்றாவே இல்லை என்றார் மீண்டும். புன்சிரிப்பு மாறாமல் இஸ்திரி மேஜைக்கருகே இருந்து பிரம்பு நாற்காலில் உட்கார்ந்து கொண்டார் மணவாளன். நீங்கள் சிரிக்காதீங்கப்பா. ஆமாம், சிரிக்காதீங்க. என்ன சிரிக்காதீங்க? எனக்கு கிட்ட கோவம் வருது. எனக்காக என்ன செய்வதில்லை என்று ஒரு வரையறை கிடையாது. சே. மணவாளன் தன் புன்னகை அடக்கி கொண்டார். சிறிது அச்சம் கலர்ந்திருந்த அவர் குரலில், என்ன சம்பத்தே, ஒன்றும் இல்லாததுக்கே இப்படி கடுகு தாளித்த மாதிரி வெடிக்கிறிய? நான் உனக்காக ஒரு காரியம், ரொம்ப பெரிய காரியம் பண்ணி வச்சிருக்கிறேன்னு, அதுவும் முன்ன கேட்காமல. டாக்டர் சம்பத் பதற்றமடைந்தவராக, ஐயோ என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படி என்று குறுக்கிட்டார். வாயால் சொல்ல பயமாக இருக்குது. விளையாட்டுக்கிட்ட சொல்லுங்களப்பா, எனக்கு வயிற்று கலக்குது. சரி, என்னோட வெளியே புறப்பட தயாராக இருக்கிறியா? கார் சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன். சரி, ஒரு டாக்ஸி படியே என்றான் மணவாளன். அவரை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே வாசலுக்கு சென்றார் டாக்டர் சம்பத். நிஜமாகவே அவருக்கும் கலக்கம் ஏற்பட்டிருந்தது. எல்லாம் உன் நன்மைக்காகத்தானடா என்று சொல்லி என்னத்தையாவது செய்து வைத்திருப்பார் என் தந்தை என்று அச்சமுற்றார் அவர். நீங்களும் உங்கள் மர்மமும் இனிமேலாவது சொல்லுங்கள், முகம் சுளித்தார் டாக்டர் சம்பத் டாக்ஸியில் போய்கொண்டிருக்கும்போது. எவ்வளோ பொறுத்தவனுக்கு சில நிமிடங்கள் பொறுக்க முடியலையா? மகனின் ஆண்மை மிக்க புஜத்தை தொட்டு சாந்தப்படுத்தினார் மணவாளன். முன்புறம் லேசாய் குனிந்து, மெயின் ரோட்டில் திரும்பி டிரைவர், 4வது பங்களா. ஆமாம், புதுசாக இருக்குதே, அதுதான் என்றார். டாக்ஸின்றதும் தந்தையே கூலி கொடுப்பதற்காக விட்டுவிட்டு சூழ்நிலையை சுற்றுமுற்றும் ஆராய்ந்தார் சம்பத். காந்தி நகரின் புதிய பகுதி என்பது தெரிந்தது. குழுகுழு என்று காற்று வீசியதால் கடற்கரைக்கு சமீபமான இடம் என்று தெரிந்தது. அவர்கள் இறங்கியிருந்த கட்டிடம் புதிதாக இருந்தாலும் இன்னும் முற்றுப்பெறவில்லை. வாசற்புறத்தில்
தெரிந்த கதவுகளுக்கு சில ஆட்கள் பெயிண்ட் செய்து கொண்டிருந்தார்கள். ஈரமான காரை குவியல்களை கால்கள் ஸ்பர்சிக்க, கண்கள் பளிச்சென்று வண்ணங்களை பார்க்க நாசியை புதுமணம் வரவேற்றது. என்ன பார்க்குற என்று மணவாளன் அவன் தோளை தொட்டார். இது யார் வீடு? இங்கே நாம மேலே பாரு, போர்டு அழகல்ல என்று மணவாளன் சுட்டி காட்டினார். டாக்டர் சம்பத் குழப்பத்துடன் படபடப்புடன் நிமிர்ந்து நோக்கினார். எழுத்துக்கள் பளிரென துலங்கின. நாயகி நர்சிங் ஹோம். அப்பா என்று தந்தையை கட்டிக்கொண்டார் டாக்டர் சம்பத். நாயகி என்பது அவரது 3 வயதில் பிரிந்து சென்ற தாயின் திருநாமம். வாங்க ஐயா என்று அழைத்து கொண்டு உள்ளிருந்து வந்தார் கான்ட்ராக்டர் ஒருவர். கையால் ஆகாத தகப்பன், காலனாவுக்கு பிரயோஜனம் இல்லாத அப்பா என்று தானே என்ன நினச்சிருக்க, பார்த்துக்கோ என்றார். மணவாளன் விளையாட்டாய் மகனின் ஆனந்த அதிர்ச்சியை காண அவருக்கு பெருமிதம் பொங்கி வந்தது. டாக்டர் சம்பத் கனவில் நடக்கிறவர் போல ஒவ்வொரு பகுதியாக அறையாக புகுந்து பார்த்து கொண்டே சென்றார். நவீனமான முறையில் கட்டப்பட்ட வெயிட்டிங் அறை, கன்சல்டிங் அறை, அவசர ரண சிகிச்சைகள் செய்யும் பகுதி, முக்கியமான மருந்துகளை பாதுகாக்கும் குளிர்சாதன பெட்டி, அழகிய பெட்கள் போடப்பட்ட அரை டஜன் அறைகள், அறைக்கு அறை மின்சார விசிறிகள், காலிங் பெல்கள், வாஷ் பேசின்கள். பார்க்க டாக்டரின் பிரமை அதிகரித்தது. மணவாளின் பின்னாலே வந்து கொண்டிருந்தார் கான்ட்ராக்டர். சும்மா இல்லை தம்பி, 3 லட்சம் ரூபாய் சாப்பிட்ருக்குது, ஆனால் 6 மாதத்தில் வேலையை முடிச்சாக்கி விட்டுது. ஒயிட் வாஷு, பெயிண்டிங்கு, கட்டணம் கொஞ்சம் சரி பண்ணோம், பிறகு ஜாம் நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிடலாம் என்றார். சமையல்காரனை வச்சுக்கொள்வதற்கென்ன, வேலைக்காரனை போட்டுவதற்கென்ன என்று எப்போது பார்த்தாலும் குற்றம் சொல்வியே. இப்போ தெரியுதா, நானும் கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்து ரிட்டையர் ஆனவன் தான். புத்திசாலித்தனமாக அந்த நாள்லேயே இங்கே 5 கிரவுண்டு வாங்கி போட்டவன் தான். உன்னை அன்னைக்கு ஹைஸ்கூலில் அனுப்பினே, அப்போதே இந்த திட்டம் உண்டாக்கிடுச்சேன். உன் அம்மா பார்த்து கொடுக்கவில்லை, அதான் என் வருத்தம் என்று பேசிக்கொண்டார் மணவாளன். நான் பாட்டுக்கே அந்த சாரங்கபாணி மனையை வாங்கி நானும் ஒரு நர்சிங் ஹோம் கட்டியிருந்தேன்னா என்ன இருக்கும் என்றார் டாக்டர். என்ன இருக்கும், உனக்கு இருக்கிற திறமையும் பட்டணத்தில் 4 இடத்துல கூட நர்சிங் ஹோம் கட்டி ப்ராக்டிஸ் பண்ணலாம் என்றார் மணவாளன். ஆனால் முக்கியமாக நீ யாருக்கும் கடமைப்பட்டவனா கூடாது என்று கவலைப்பட்டேன். கடவுள் அருள், அந்த இடம் தகையாமல் என் திட்டமே முதலில் பூர்த்தியாகிவிட்டது. எதற்காக ஆணவம் பிடித்த போலீஸ்காரர்களின் தயவில் நீ நிற்பறது? டாக்டர் சம்பத்தின் முகம் சற்று இருண்டது. அவருக்காகவோ அவருடைய இடத்துக்காகவோ இல்லைப்பா, எனக்கே உண்மையில் அதான் சத்யா மீது. புரியுது அந்த பொண்ணுக்கு. டாக்டர் சம்பத் தலையை குனிந்து கொண்டார். என்ன விதமான முடிவான விடையும் தர முடியாத கேள்வி அல்லவா தந்தை கேட்டது. கட்டிடத்தின் பின்புறத்தை அடைந்து விட்டார்கள். வேப்ப மரத்திலிருந்து காற்று வீசியது இதமாக. இன்னும் மின்சார கனெக்ஷன் தரப்படாததால் கட்டிடத்தின் உட்புறங்களில் இருள் படியத் தொடங்கியது. கான்ட்ராக்டரிடம் கூலி பெற்றுக்கொண்டு ஆட்கள் புறப்பட்டு கொண்டிருந்தார்கள். நான் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு வர்றேன்ப்பா, நீங்கள் போங்க என்றார் டாக்டர். அதுக்குள்ளேயே இவ்வளவு பிடித்து விட்டதா உனக்கு என்று உள்ளுக்குள் மகிழ்ந்தபடி கான்ட்ராக்டருடன் மணவாளன் புறப்பட்டு சென்றார். சம்பத் பின்பக்கத்து வெறாந்த படியில் முழுந்தாளிட்டவாறு உட்கார்ந்து கொண்டார். அந்த பறந்து விரிந்த கட்டிடத்துக்கு இன்னும் ஏதோ ஒரு உயிர் துடிப்பு தேவைப்படுவதாக அவருக்கு தோன்றியது. எல்லா லட்சணங்களும் நிரம்பியும் எங்கோ ஒரு மூலி தென்படுவதாக அவர் உணர்ந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு புரிந்தது. வனப்போடு மனமும் சேர்வதற்கு எது தேவை என்று தெரிந்தது அவருக்கு. வாஷ் பேசினில் கை கழுவும் போது ஸ்டியரிங் செய்த துவாலையுடன் அருகில் நிற்க, களைந்து நாற்காலியில் கண்மூடி சாய்ந்திருக்கும் வேளையில் குறிப்பறிந்து காத்திருக்கும் நோயாளியை தானே வந்து கவனிக்க, புரிபடாத ஒரு வைத்திய சிக்கலில் மூளை குழப்பிக் கொள்ளும்போது தெளிவு கொடுக்க, நோயுடன் வந்தவரை ஆரோக்கியமானவராக வழி அனுப்பும்போது அந்த வெற்றியை பகிர்ந்து கொள்ள யார் தேவை என்று ஐயமற தெரிந்தது டாக்டர் சம்பத்துக்கு. இழுக்கும் ஒவ்வொரு மூச்சுடன் எவளுடைய நினைவு உள்ளத்துக்கு சென்று நிறைவு தருகிறதோ அந்த சத்யா அவர் கண்முன் வந்து நின்றாள். இந்த கணத்தில் அவளையும் அருகில் அழைத்து கொள்ள வேண்டும். இதை பார்த்தாயா அதை பார்த்தாயா என்று அவளுக்கு ஒவ்வொன்றையும் ஆசையாக காட்ட வேண்டும் என்று பரபரப்பு அவரை சரையலனை எழுந்திருக்க வைத்தது. டாக்டர் சம்பத் வேகமாக நடையை போட்டார். பப்ளிக் டெலிஃபோனை தேடி கடற்கரை ஒட்டிய சாலை சிறிது இருட்டினால் போல் இருந்தது. டெலிஃபோன் கூட்டையை நெருங்கிய பிறகுதான் கவனித்தார். சற்று தள்ளி ஒரு கார் நின்றிருப்பதை. பேச்சுக்குரல் கேட்டது. சத்யா என்ற வார்த்தை காதில் விழுந்ததும் திடுக்கிட்டு நின்றார் டாக்டர் சம்பத். ஆமாம், உங்கள் மருமகன் தலை
தப்ப வேண்டுமென்றால் எனக்கு அப்படி வாக்குறுதி கொடுங்க. எனக்கு என்ன குறைவு? சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கொள்ள எந்த விதத்தில் தகுதி இல்லாமல் போச்சு? யோசனை பண்ணுங்களேன். டெலிஃபோன் கூண்டோடு கூண்டாக ஒட்டி கொண்டு டாக்டர் சம்பத் முன்னேறினார். காருக்குள் இருப்பவர்கள் யார் என்பதையும் கவனித்து வைத்து கொண்டார். தொடரும்.